வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஓடிடியில் வந்திருக்கிற 3 தரமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். இந்த 3 படமே தமிழ் படம் தான். மூணாவது சொல்ல போகிற தமிழ் படம் வந்து ஒரு ஃபீல் குட் படம். என்னடா மிடில் கிளாஸ் லைஃபை அப்படியே தூக்கி திரையில காமிச்சு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்ன படம்னு சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எந்த படம் எந்தெந்த ஓடிடியில் இருக்குது, இந்த படம் எல்லாத்தையுமே ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் வந்து கருப்பு படம். இந்த படம் சூர்யா அவர்கள் நடித்து பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பி வசூலில் சக்கப்போடு போட்டுட்டு இப்போ அமேசான் ஓடிடியில் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரனும் அவங்க பொண்ணும் சென்னைக்கு அவங்களோட பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக வர்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிற 60 பவுன் நகையை திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த நகையை மீட்னா மட்டும்தான் நம்ம பொண்ணோட ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க முடியும். அதுக்கப்புறம் பொண்ணையும் காப்பாற்ற முடியும். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்ககிட்ட எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாப்புல காணாமல் போனது 60 பவுன் நகை அப்படின்னு ஒன்றேவும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, விசாரித்து நகையுமே மீட்டிடுறாங்க. இப்போ இந்த மீட்ட நகை இவங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து ஒரு மாதிரி ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த நீங்கள் நகையை வாங்கணும் அப்படின்னா கோர்ட்டு மூலியமாக தான் வாங்கணும், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களோட நகையை மீட்டெடுத்தாங்களா, அதுக்கடுத்து இவங்களோட பொண்ணோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா, இதில் கருப்பாக இருக்கிற சூர்யா எப்படி உள்ளே வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூர்யான்னு சொல்லலாம். எங்கும் சூர்யா எதிலும் சூர்யான்ற மாதிரி மனுஷன் எந்தெந்த சீன்ஸ்லாம் வர்றாப்புலையோ அந்த சீன்ஸ் எல்லாம் வசீகரம் பண்ணியிருக்காப்புல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த படத்தில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன்ஸோட நடிப்பு, மனுஷன் அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருப்பாப்புல. ஒரு சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் ஜிபே பண்ணவே தெரியாது அப்படின்ற அந்த சீன்லாம் படம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு எமோஷனாக இருந்துச்சு. அந்த எமோஷன் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்திரன்ஸோட பொண்ணாக நடிச்சிருக்கிறவங்களுமே செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்ய பாலாஜியோட ரைட்டிங் ஒன்லி ஆன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ரைட்டிங் வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படத்தோட ரெஃபரன்ஸாக இருந்தாலுமே அதை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் சூப்பராக போச்சு. இந்த படத்தோட பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குதுன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஆனால் இதில் ஒரு முக்கிய தகவல் சொல்லிடுறேன். செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல லேக்கான ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் அதை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் லேக்கான மாதிரி இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் வச்சு வந்த இடங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதெல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லேக்கான விஷயமுமே படத்தில் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் மொரட்டுத்தனமான ஒரு இன்டர்வல் ஃபைட்டும், செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லாமல் கதையை கொண்டு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்கே ரெஃபரன்ஸை போட்டு கதையை கொண்டு போய் ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து டாப் நாட்ச்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். படம் ஒரு டீசெண்டான நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் இப்போ அமேசான் ஓடிடியில் இருக்குது. கருப்பு படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். நான் ரெண்டாவது சொல்ல போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்குது. இந்த படத்தோட பேர் 29. இந்த லவ் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண போங்களேன். அட்லீஸ்ட் இந்த படத்துல ஒரு நிறைய பிக்கப் லைனும் உங்களுக்கு கிடைக்கும். அழகா அப்படியே சொன்னோன்னு வச்சுங்களேன், ஆஹா நம்ம லவ்வர் நமக்காக இப்படி ஒன்று சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ரத்தனகுமார் சும்மா போட்டு காதல் கவிதைகளை இந்த படத்துல நிறைய கொடுத்துருப்பாப்புல. அது எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. திருக்குறள் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து உதட்டோட கம்பேர் பண்ணி இந்த படத்தில் ஒரு டயலாக் எழுதியிருப்பாப்புல. திருக்குறளில் முதல் வரி கொஞ்சம் நீளமாக இருக்கும், ரெண்டாவது வரி வந்து கம்மியாக இருக்கும். 4 அடி 3 அடி இதுதான் திருக்குறளோட ஃபார்மேட்டேவும். அதை அப்படியே மாற்றி உதட்டுக்கு எழுதியிருப்பாப்புல. மேல் வரி வந்து கீழ் உதடு மாதிரியும், மேல் உதடு வந்து கீழே இருக்கிற 3 அடி வர்ற கீழ் வரி மாதிரியும் எழுதியிருப்பாப்புல. எங்கிட்ட இருந்துடா பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பீச்சில் ப்ரப்போஸ் பண்ணுற சீனு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இவர் கொஞ்சம் ஹைட்டானாலும் பொண்ணு வந்து குட்டியாக இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற விதம் தான் சூப்பராக இருக்கும். வாழ்க்கை முழுக்க என்னை அண்ணாந்து பார்க்குறதுக்கு உனக்கு சம்மதமா, நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாக போச்சு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 29 வயசு இருக்கிற சத்யா அவர் வந்து ஐடென்டிட்டினா என்ன,
தன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒரு யோசனையாகவே இருப்பாப்புல. 29 வயசாக இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும், நம்ம எதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக போகிறோம் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும். அதே கேள்வி அவருக்கும் இருக்குங்க. இப்போ 21 வயசாக இருக்கிற விஜயை சந்திக்கிறாப்புல. இவங்க 2 பேத்துக்குள்ள காதல் ஏற்படுது. அந்த காதல் எதை நோக்கி போய் முடியுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜாலியான லவ் மூடு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மைண்ட் வாய்ஸ்லேயே பேசி கொண்டு போனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோ வித்துவோட நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் பிரித்தி அர்சானி அவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், ஹீரோ ஃப்ரெண்டாக வர்ற ஒரு ஆள் மனுஷன் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாப்புல. லிட்டரலாக அவரை பார்க்குறப்போ ஒரு வருத்தமாக இருந்தாலுமே கூட அவராலேயே நிறைய காதலை குழப்பத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருந்துச்சு. மனுஷன் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல, அது பாராட்டி ஆகணும், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரித்தி அசானியோட அம்மாவை நடிச்சிருவாங்க. அவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வருவாங்க, அவங்களோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து இவர் வந்து ஒரு அடையாளம் நோக்கி கொண்டு போகணும். அந்த அடையாளத்துக்காக ஒரு லைனே வந்து படத்தில் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்காகவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் திணிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதுவுமே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த கடைசி அரை மணி நேரம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச ஒரு ஃபீலிங்னால கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் படமாக பார்க்குறப்போ நீட்டாக இருக்கும். ஒரு இந்த படம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல. இப்போது ஓடிடியில் ஃபுல்லாகவே இந்த படம் தான் ட்ரெண்டிங்குன்னு சொல்லலாம். ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்கேப்பா, இதை போய் மிஸ் பண்ணிட்டோமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. இப்போ இந்த படம் ஓடிடியில் இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னா சேம் 5க்கு 3 கொடுப்பேன். படம் வந்து ஒரு டீசெண்டான வச்சு ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். எந்த இடத்துல வல்கராவோ எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக லவ்வர்ஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. ஏன்னா அந்த காதலை நல்லா ஆத்மார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. அதனால சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். படத்தோட பேர் 29. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஃபீல் குட் படம். இந்த படத்தோட பேர் வந்து கார்மேனி செல்வம். இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது. இந்த படம் ஏன் மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அப்படியே கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் அந்த மாதிரி தான் இருக்கும். படம் வந்து ஒரு சூப்பரான படங்க. நம்ம இந்த படத்தில் வந்து அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம், இந்த மாதிரி சீனுக்கெலாம் இந்த படத்தில் இடமே இல்லை. ஒரு மெலோடி ட்ராமா, ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு, அவனோட வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தோட மெயின் கோர் கான்செப்ட் என்னன்னா, கடனை வாங்கி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு ஆப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்ல வந்த விஷயங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணத்தை நல்லா செலவு பண்ணணுமா. எந்த முட்டாப்பையிலாவது இப்படி சொல்லுவானா, பணத்தை வாங்கி செலவு பண்ணுறான்னு சொல்லி. செலவு பண்ணலாம், எதுக்கு செலவு பண்ணணுமோ அது எதுக்கு தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம், யாரா கேனைய மாதிரி இருக்கணும். ஆனால் இதேவே ஒருத்தன் தாரக மந்திரமாக எடுத்து ஒருத்தர் செயல்பட்டானா எப்படி இருப்பானா, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்படிதான் இவன் செயல்படுவான். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கு பணம்ன்றதே எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல உழைப்பெல்லாம் போட்டு அந்த பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு செலவு வரும் பார்த்தீங்களா, அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணம் வந்து பத்தாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், அக்கம் பக்கத்தில் ஒரு கடனை வாங்கிடுவோம். இல்லை அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக எவன்ட்டையாவது கடனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள் எல்லாமே பார்ப்போம். அந்த கடன் தொகையை வந்து நாளை பின்ன போக போக அந்த தொகை வந்து பெருசாக ஆரம்பிக்குது. அந்த கடனை சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி நிம்மதியாக ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அந்த வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இந்த கடனை எப்படியாவது அடைச்சே ஆகணும். அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி பழைய நிலைமைக்கு நம்ம நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் டம்மி பண்ணிட்டு அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்காக வேற ஒரு வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடுறதுனால ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை வந்து அப்படியே மங்கி போயிடும். அதை பற்றி தான் இந்த படம் முழுக்க பேச ஆரம்பிக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சமுத்திரக்கனி, லட்சுமி பிரியா, அதுக்கப்புறம் குட்டி பிள்ளையா நடிச்சிருக்க அந்த சின்ன பையன், இவங்க 3 பேரோட நடிப்பு செம்மையாக இருக்கும். தன்னுடைய வீட்டு கஷ்டத்தை உணர்ந்து அந்த அம்மா சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு அதில் வர்ற காசை வச்சு சமாளிக்கிறது, தான் குடும்பத்துக்கும் தான் வேலை பார்க்குற ஓனர்கிட்டையும் எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த விசுவாசத்தை ஒரு கட்டத்தில் நம்மளே மீறுறோமா அப்படிங்கிற ஒரு பயத்தை கலந்து நடிச்சிட்டு இருக்கிற சமுத்திரக்கனியோட நடிப்பு செம்மையாக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அந்த படத்தில் வந்து எந்த ஒரு அடிதடியோ வெட்டுக்குத்தோ அந்த ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. வல்கரான வேர்ட்ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்க முடியாதோ அப்படிங்கிற தயக்கமோ எதுவுமே இல்லாமல் தான் அந்த படத்தில் இருக்கும்.
ஒரு ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு படம். பொறுமையா இருந்து இந்த படத்தை நான் பார்த்து முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. படம் சூப்பரா இருக்கும். சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே கரெக்டாகவும் தோணுச்சு. வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த படத்தை அமேசான் பிரைம்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தோட பேரு கார்மேனி செல்வம். இந்த 3 படத்தை ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கதையும் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.